Good morning, champions. This is Professor Ash from Government College of Technology. I am having a technique champion Shakti along with me. இன்னைக்கு 10 கான்செப்ட் நமக்கு முன்னாடி சக்தி கொண்டு வந்திருக்காரு. அது ஆஃப்டர் ரீகேப்சுலேஷன் ஒவ்வொரு கான்செப்ட்டா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன சொல்றீங்க? The linear velocity of reciprocating roller follower when it has contact with straight flank of tangential cam is omega into r1 plus r2 into sin theta into secant square theta. So linear velocity வந்து reciprocating roller follower-ஓட straight flank of tangent cam-ஓட கான்டாக்ட் பண்ணும். இது ஆல்ரெடி பார்த்த क्वेश्चन omega into r1 plus r2 sin theta secant square theta. Frequency of secondary force as compared to primary force for ratio of connecting rod length to crank radius of 4 is twice. So இது ஆல்ரெடி பார்த்த क्वेश्चन தான் ரிப்பீட் ஆகுது. ரிப்பீட் ஆகிற क्वेश्चन வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ பிரைமரி ஃபோர்ஸை விட செகண்டரி ஃபோர்ஸ் வந்து 2 மடங்கு இருக்கும் அப்படின்றது. ஃப்ரீக்வன்சி வந்து தீட்டா வந்து 2 மடங்கு இருக்கும், ஒமேகா வந்து 2 மடங்கு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மியூ வந்து 2 மடங்கு இருக்கும் அப்படின்னு இப்போ தான் ஜஸ்ட் நவ் பார்த்தோம் விஷயம். ஸோ ரிப்பீட் ஆகுது. கொஞ்சம் உஷாரா கேள்வி சார். இப்போ லிங்க்ஸ் அடுத்த லிங்க் 6 அப்போ 3 into n minus 1 minus 2j minus h அப்போ 3 6 minus 1 னா 5 வரும் minus 2 லோயர் பேர் வந்து 6 hp வந்து 2 அப்போ 2 6 12 14 கழிக்கணும் 12 இருந்து 14 கழிச்சா 1 இன்னைக்கு நம்மளோட கண்டுபிடிப்பு என்னன்னா 12ல 14 கழிச்சா 1ன்றதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஃபார்முலா வந்து இட்ஸ் a group criterion Kurzbach criterion யூஸ் பண்ணி நமக்கு group criterion யூஸ் பண்ணி நம்ம வந்து 1 கண்டுபிடிச்சு பாட்டு. Velocity factor is used to take care of possibility of fatigue failure. ஏன் velocity factor வந்து கியர்ல யூஸ் பண்றீங்க அப்படினா fatigue failure நடக்குற பாசிபிலிட்டிக்காக தான் அத வந்து velocity factor இந்த கியர்ல வந்து நம்ம யூஸ் பண்றது. velocity factor உருவாக்கப்பட்டது இந்த fatigue failure காரணத்துக்காக தான் அப்படின்றாங்க. Motion transmitted between teeth of two spur gear. ரெண்டு ஸ்பர் கியர் ரெண்டு பல்லுல என்ன விஷயம் நடக்குது அப்படினா ஸ்லைடிங்கும் நடக்குது, ரோலிங் கொஞ்சம் ஸ்லைடிங், கடவுள் பாதி மிருகம் பாதி, கடவுள் பாதி மிருகம் பாதின்ற மாதிரி பார்ட்லி ஸ்லைடிங் பார்ட்லி ரோலிங், கடவுள் பாதி மிருகம் பாதி மாதிரி ரெண்டு ஸ்பர் கியர் வந்து மேட் ஆகும்போது கடவுள் பாதி மிருகம் பாதி மாதிரி பார்ட்லி ஸ்லைடிங் பார்ட்லி ரோலிங் அப்படின்றது. அடுத்த கான்செப்ட் என்ன பார்ப்போம்? Stretching in a belt can be controlled by reducing stress in belt. So stretching கண்ட்ரோல் பண்ணனும் அப்படினா ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம்ன்றாங்க. V belt designed as B 4430 LP represent V belt of B cross section and nominal inside length 4430 mm. So B cross section அது pitch length இல்லையா? So nominal inside length கிடையாது. அது LP னா அது பேர்லயே இருக்கு. It is a pitch length அப்படின்றது pitch அப்படின்னு தெரியுமா? அப்புறம் the resultant unbalanced force is minimum in reciprocating engine is when half of the reciprocating masses are balanced. Resultant unbalanced force வந்து மினிமமா இருக்கணும் அப்படினா half of the reciprocating mass balance பண்ணா மினிமமா இருக்கும்ன்றாங்க. அடுத்து omega by omega n is equal to 1, transmissibility is infinity. So transmissibility ஃபார்முலா வந்து இது வந்து r equal to 1 1 divided by 1 minus r square தான் ஃபார்முலா. So plus or minus வரும். So r வந்து 1 போட்டனா 1 minus 1 0 1 by 0 வந்து infinite வரும் அப்படினு தெரிஞ்சுக்கலாம். In shaft speed is less than critical speed, phase difference between displacement and centrifugal forces. So displacement எப்படி இருக்குனா centrifugal force இப்படியே தான் இருக்கும் அப்படின்றது. displacementம் centrifugal forceம் சேமா இருக்கனால phase difference வந்து 0 டிகிரி இருக்குறாங்க. எனக்கு 10 கான்செப்ட் பக்காவா கொடுத்த சக்திக்கு தேங்க் யூ சொல்லுவோம். தேங்க் யூ